ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நம்ம வந்து ரீசனிங்கில் வென் டயக்ராம் பேஸ் பண்ண கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்களோ அதை ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல இந்த வென் டயக்ராம் பற்றின ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றுக்கும் உண்டான கனெக்ஷன். ஸோ அது வந்து நம்ம ஹியூமன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து பொருளாக இருக்கலாம். இப்போ வந்து ஸ்கூல்னு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க? டீச்சர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி தானே? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வென் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஸ்கூலு. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா யார் இருப்பாங்க? இந்த ஸ்கூலில் தான் டீச்சரும் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிளாக நம்ம வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு காடு இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து அனிமல், பேர்டு, இது ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபாரஸ்ட்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா அனிமலும் இருக்கும், பேர்டு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் லயன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலிஃபேண்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 இருக்குது. இந்த 3க்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த 3க்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் கிடையாது. ஸோ ஃபிஷ்ஷு தனி, லயன் தனி, எலிஃபேண்ட் தனி. இப்போ சப்போஸ் இங்கே வந்து அனிமல் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அனிமலுக்குள்ளே லயனு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிஃபேண்ட் அந்த மாதிரிலாம் வந்து போடலாம். ஆனால் இப்போ இந்த 3க்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. அப்படி இதுக்கு இப்போ வென் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வரைவீங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், டேபிள், சேர், ஃபர்னிச்சர் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வந்து டேபிள், சேர், ஃபர்னிச்சர் நமக்கு வந்து தெரியும். ஃபர்னிச்சரில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேரு, டேபிள் எல்லாமே வந்து அடங்கும். அப்படி தான் நம்ம வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போவோம். ஃபர்னிச்சர் கடையில் பார்த்தோம் அப்படின்னா டேபிள், சேர் இந்த எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபர்னிச்சரில் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிளும் இருக்குது, சேரும் இருக்குது. அப்போ இதோட வென் டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதுதான் இதோட ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன், ஃபாரஸ்ட், எர்த்து இந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகே, ஸோ மவுண்டைன், ஃபாரஸ்ட், எர்த்து. எர்த்துக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வரும். ஸோ நீங்கள், நான், ஃபாரஸ்ட்டு, மவுண்டைன் எல்லாமே. அப்போது எர்த்துக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வருது. அப்போ இதுதான் எர்த்து. ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைனும் இருக்குது, ஃபாரஸ்ட்டும் வந்து இருக்குது. இது மவுண்டைன். ஸோ இப்போ வந்து மவுண்டைன், ஃபாரஸ்ட் ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன்லையும் ஃபாரஸ்ட் இருக்கும். அப்படி தானே? பெரிய மவுண்டைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மவுண்டைன் இருக்கும். ஸோ அப்போ வந்து சம் மவுண்டைன் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்கும், சம் ஃபாரஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைனாகவும் இருக்கும். அப்படி தானே? அப்போது இந்த மாதிரி. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து கனெக்ஷன் இருக்குது. அப்போ வந்து சில மவுண்டைன் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்கும், அதுமாதிரி சில ஃபாரஸ்ட் மவுண்டைனாகவும் இருக்கும். அப்போ இதோட வென் டயக்ராம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன், இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து காப்பர், ஒயர், பேப்பர் இந்த 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுக்கெலாம் வந்து கனெக்ஷன் இருக்குது? ஸோ இப்போ வந்து காப்பர், ஒயர் ரெண்டுமே கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒயருக்குள்ளே வந்து பார்த்துருப்போம், காப்பர் வச்சுருப்பாங்க, வேறு ஒரு சில மெட்டீரியல் வந்து இருக்கும். ஆனால் வந்து காப்பர் வந்து இருக்கும். பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பேப்பர் இதில் வந்து எங்கேயுமே வராது. ஓகே, ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஒயர் இருக்குது. ஒயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஒயரில் காப்பர் மெட்டலும் இருக்கும், வேறு மெட்டலும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஒயரில் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் இருக்கலாம். அப்படி தானே? ஸோ அப்போ வந்து காப்பராகவும் இருக்கலாம். இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பேப்பர் இங்கே வந்து சம்மந்தமே இல்லாத ஒன்று. ஸோ அப்போ பேப்பர் தனியாக இருக்குது. இதுதான் இதோட வென் டயக்ராம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஒயரு, இது காப்பர், இங்கே பேப்பர் தனியாக சம்மந்தமே இல்லை, அதனால வந்து தனியாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது பார்க்கலாம். இந்த மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் பிளம்பர். ஸோ வந்து ரெக்டாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பிளம்பரை குறிக்கி அப்படிங்காங்க. இந்த ரெக்டாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பிளம்பரை வந்து குறிக்கி. ஓகே, அடுத்து சர்க்கிள் ரெப்ரசன்ட் அத்லெட்டு.
சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா அத்லெட், இந்த சர்க்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள், ஸோ முக்கோணம் ரெப்ரசன்ட் கேமர். ஸோ ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா கேமர். வேறு என்ன இருக்குது? ஸ்கொயர் ரெப்ரசன்ட் கிரிக்கெட்டர், சதுரம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட்டரை வந்து குறிக்கி. என்ன கேட்டிருக்காங்க? விச் செட் ஆஃப் லெட்டர் ரெப்ரசன்ட் தோஸ் ஹூ ஆர் அத்லெட் ஆஸ் வெல் அஸ் கிரிக்கெட்டர். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இதில் எது வந்து அத்லெட் ஆஸ் வெல் அஸ் கிரிக்கெட்டர், அத்லெட்டாகவும் கிரிக்கெட்டாகவும் இருக்கவங்க யார் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதான் அத்லெட்டு, இதான் வந்து கிரிக்கெட்டு. அப்போது இந்த சர்க்கிள் இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுக்குமான கனெக்ஷன். ஸோ அப்போ வந்து இதான் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில காமனாக இருக்கக்கூடியது என்னது? இது சர்க்கிள். ஸோ சர்க்கிள் அப்படின்னா அத்லெட்டு, ஸ்கொயர் அப்படின்னா கிரிக்கெட்டர். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் காமனாக அத்லெட் ஆஸ் வெல் அஸ் கிரிக்கெட்டர். அப்போது இந்த பகுதி தான் இது என்னது? சிடி. அப்போ சிடி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர். ஸோ சிடி தான் கிரிக்கெட்டராகவும் இருக்காங்க, அத்லெட்டாகவும் வந்து இருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் சர்க்கிள் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிளை வந்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷன் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் இது வந்து ரெக்டாங்கிள். சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா பேக்கர்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் யார் அப்படின்னா டைவர்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்பால் பிளேயர். ஸோ ஃபுட்பால் பிளேயர் என்ன கேட்டிருக்காங்க? விச் செட் ஆஃப் லெட்டர் ரெப்ரசன்ட் ஃபுட்பால் பிளேயர் ஹூ கேர் நாட் டைவர். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, நாட் டைவர். அதாவது நம்ம வந்து ஃபுட்பால் பிளேயர் வந்து கணக்கில் எடுக்கணும், ஆனால் அதில் வந்து டைவரை வந்து விட்டுறணும். ஸோ இப்போ ஃபுட்பால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஸ்கொயரு. அப்போது இந்த இஎஃப்டி, ஓகே, இதுதான் ஃபுட்பால் பிளேயர். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாரை வந்து விட்டுறணும்? டைவர்ஸை விட்டுறணும். ஸோ டைவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எது வருது? இந்த இதாக வந்து ட்ரையாங்கிள். இதில் வந்து இந்த நமக்கு இந்த எஃப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்திருக்கு. அப்போ இவங்கள வந்து செய்யக்கூடாது. அப்போது வந்து இடி மட்டும் தான் வரும் மிச்சம். அப்போ இடி தான் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் ஃபிசிஷியன். ஸோ வந்து ரெக்டாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபிசிஷியன் அப்படிங்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் ரெப்ரசன்ட் ஃப்ளோரல் டிசைனர். ஸோ சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் டிசைனர். அடுத்து ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் ஸ்கல்ப்சர், சிற்பி. ஸோ ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல்ப்சர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரெப்ரசன்ட் அமெரிக்கன். ஸோ ஸ்கொயர் ரெப்ரசன்ட் அமெரிக்கன். விச் செட் ஆஃப் லெட்டர் ரெப்ரசன்ட் அமெரிக்கன் ஹூ ஆர் எய்தர் ஃப்ளாரல் டிசைனர் ஆர் ஸ்கல்ப்சர். இதில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன் அவங்கள வந்து ஃப்ளாரல் டிசைனர், ஸ்கல்ப்சர் அவங்கள வந்து கேட்காங்க. எய்தர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் இங்கே நெய்தர் நெய்தர் இருந்தது அப்படின்னா நம்ம அமெரிக்கன்ஸில் இந்த ஃப்ளாரல் டிசைனர், ஸ்கல்ப்சர் இவங்கள விட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம். அவ்வளோ சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அமெரிக்கன்ஸ் யார்? அமெரிக்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெரிக்கன். நமக்கு இதில் வந்து யார் வேணும் அப்படின்னா ஃப்ளாரல் டிசைனர். ஸோ ஃப்ளாரல் டிசைனர் அப்படின்னா இந்த சர்க்கிளில் உள்ளவங்க. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரில் இந்த சர்க்கிளில் உள்ள யாரெல்லாம் இருக்காங்க? ஸோ இந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா டிஹெச்ஜி. ஸோ டிஹெச்ஜி வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்து ஸ்கல்ப்சர் அப்படின்னா யார்? ட்ரையாங்கிள். இந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த ட்ரையாங்கிள் என்னெல்லாம் இருக்குது? ஸோ எஃப்பும் இருக்குது, ஜியும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜி வந்து போட்டாச்சு. அப்போ மிச்சம் பார்த்தோம் அப்படின்னா எஃப் மட்டும் தான் வரும். அதாவது இந்த அமெரிக்கன்ஸில் ஸ்கல்ப்சர் யார்? அப்போது ஆல்ரெடி ஜி வந்துட்டு அப்போ மிச்சம் வந்து எஃப் மட்டும் தான் இருக்குது. ஸோ எஃப். அப்போ டிஹெச்ஜிஎஃப். ஸோ ஆப்ஷனில் இப்படியும் கொடுத்துருக்கலாம், இல்லை இந்த எஃப் அப்படியே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு எஃப்டிஹெச்ஜி. ஸோ எல்லாமே வந்து ஒன்று தான். அதான் எந்த லெட்டர்லாம் வரும் அதான் வந்து கொஸ்டின். அப்போ இந்த 4 லெட்ரு வந்து வரும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே,
நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக ஆப்டிடியூடில் ஆல்ரெடி எல்லா வீடியோ வந்து போட்டிருப்போம். ரீசனிங்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இங்கிலீஷ் வந்து போட்டிருக்கோம். அதுமாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்குள்ளே போய் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து லிங்க் இருக்குது. ஹவு டு ஜாயின் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹவு டு ஜாயின் எஸ்எஸ்சி டெஸ்ட் சீரிஸ். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இருக்கும். ஸோ வந்து டைமிங், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து மைனஸ் மார்க் நம்ம வந்து வெப்சைட் தான் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அதிலே பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்து வந்துடும். அதுமாதிரி நம்ம டெஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ண முடியுமோ அதுவும் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸில் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வந்து டெஸ்ட்டை வந்து ஆல்ரெடி பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை வந்து பார்த்து ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.